நாங்கள் தமிழ் இளைஞர்கள் மற்றும் மாணவர் கூட்டமைப்புலேருந்து ஒரு புகார் கொடுத்துருக்கோம். எங்களுடைய புகாரோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தொலைக்காட்சியில் பல மக்கள் பார்க்குற விஜய் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலங்களாக ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஷோவில் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு ப்ரமோ வீடியோவில் காயத்ரி ரகுராம் வந்து சேரி பிஹேவியர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து ஓவியாவை திட்டுறதுக்கு சேரி பிஹேவியர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து விஜய் தொலைக்காட்சி ப்ரமோக்காக ஒரு 3 டைம்ஸ் ரிப்பீட் மோடில் போடுறாங்க, சேரி பிஹேவியர் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க வந்து எதுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேரியில் உள்ள மக்கள் வந்து ஏதோ ஒழுக்கம் கெட்டவங்க போலவும், ஏதோ ஒரு ஒழுக்கம் இல்லாதவங்கமோ ஒரு நாகரிகம் இல்லாதவங்க போலையும் சித்தரிக்க சேரி மக்களை வந்து ஒரு திட்டுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. இது வந்து மறைமுகமாக வந்து ஒரு ஜாதியை குறிப்பிட்டு அவங்களை இழிவுபடுத்துறதுக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாக தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அதுக்காக காயத்ரி ரகுராம் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு காவல்துறை ஆணையரையே நேரடியாக பார்த்து புகார் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து ஆணையர் வந்து நாங்கள் கண்டிப்பாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு எங்களுக்கு உறுதிபட கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இப்படி ஒரு ஷோவை வந்து டெலிகாஸ்ட் பண்ணி இதில் சேரி பிஹேவியர்னு சொல்கிற ரிப்பீட் மோடில் போட்ட விஜய் தொலைக்காட்சி இதுக்கு வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்டும் நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் மதிமாறன் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்ப்பனர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பொதுவான வார்த்தையாக பயன்படுத்தினார். அவர் யாரையும் இழிவுபடுத்துறதுக்காக பயன்படுத்தல, பொதுவான ஒரு வார்த்தையாக பயன்படுத்தினார். அந்த வார்த்தையே வந்து இங்கே உள்ள பிஜேபியை சேர்ந்தவங்க வந்து அது வந்து இழிவுபடுத்திட்டார் அப்படின்றதுக்காக அவருக்கு வந்து அவர் கண்டிக்கிறதும் அவருக்கு வந்து கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு ஒரு அராஜக போக்கை இவங்க கையாண்டாங்க. அப்போ இவங்க வந்து சேரி பிஹேவியர்ன்றது சேரியில் வாழ்கிறவங்களும் இந்து மக்கள் தான். அப்போ இந்துக்களுக்காக குரல் கொடுக்குறோம் அப்படின்றவங்க யாருமே வந்து இந்த சேரி பிஹேவியர் பற்றி இவங்க சொன்னதை பற்றி யாரும் பெருசாக பேசலை. காரணம் என்னென்னா, காயத்ரி ரகுராமும் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் கல்ச்சுரல் விங் அப்படின்ற ஒரு விங்கில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்போது இந்துக்களுக்காக பேசுகிறோம் அப்படின்ற ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு ஒரு சினிமா பிரபலமாக இருக்கக்கூடிய காயத்ரி ரகுராமே வந்து சேரி பிஹேவியர்னு திட்டுறதுக்காக பயன்படுத்துகிற இந்த வார்த்தை ஏற்கனவே வந்து சேரியில் உள்ள மக்கள் மேலே வந்து ஒரு பல ஒடுக்குமுறைகளை இந்த சமூகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ பல மக்கள் பார்க்குற சினிமா துறையில் உள்ள காயத்ரி ரகுராமே இந்த வார்த்தையை பயன்படுத்தினா இது வந்து மேலும் வந்து இந்த மக்கள் வந்து உளவியல் ரீதியாக ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும். இது வந்து ஒரு பொது வார்த்தையாக வந்து பொதுமக்களாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆபத்து ஏற்படும் அப்படின்றது காரணத்துக்காக காயத்ரி ரகுராமுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு காவல்துறை ஆணையர்கிட்ட புகார் கொடுத்துருக்கோம். விஜய் தொலைக்காட்சி இதுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் ஒரு கண்டனத்தையும் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். காயத்ரி ரகுராம் மேலே நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். விஜய் தொலைக்காட்சி வந்து இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறோம். பிக் பாஸ் ஷோவை தடை பண்ணணும் அப்படின்றது வந்து எங்களுடைய கோரிக்கை இல்லைன்னா, ஒரு ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு உள்ள ஒரு விஷயம், அவங்களுடைய சுதந்திரம். அதில் வந்து நாங்கள் தலையிடலை. இதுக்கு வந்து இப்படி ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்திய காயத்ரி ரகுராம் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். விஜய் தொலைக்காட்சி இதுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். இது சம்மந்தமாக நாங்கள் விஜய் தொலைக்காட்சிக்கு தொடர்பு கொண்டு கால் பண்ணி பேசினப்போ அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அதுக்காக தான் இந்த புகாரை நாங்கள் காவல்துறை ஆணையரை பார்த்து கொடுத்துருக்கோம். மக்கள்கிட்ட வந்து சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து புறக்கணிக்கணும் அப்படின்ற கோரிக்கை வந்து வலுவாக எழுந்துக்கிட்டு இருக்கு. நேற்று வந்து ஏதோ ஒரு இந்து குரூப்ஸ் யாருன்னு தெரியல, ஒரு இந்து மக்கள் கட்சி ஏதோ ஒரு குரூப், அவங்க பேர்லாம் சரியாக தெளிவாக தெரியல, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது கலாச்சார சீர்கேடு, இந்த ஷோவே தடை பண்ணணும் அப்படின்ட்டு கமல்ஹாசன் அவரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய கோரிக்கையும் அவங்களுடைய டிமாண்டும் வேறு, எங்களுடைய கோரிக்கை எங்களோட டிமாண்ட் வேறு. அவங்களுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேரி பிஹேவியர் அப்படின்னு சொன்ன காயத்ரி ரகுராம் பாஜகவை சேர்ந்தவங்க, அவங்கள வந்து காப்பாற்றணும், அவங்க சொன்னதை வந்து இந்த மக்கள் மறக்கடிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக சுத்தமாக இந்த ஃபோக்கஸ் அப்படியே கமல் மேலே டார்கெட் பண்ணி கமல் மேலே செஞ்சு இந்த சேரி பிஹேவியர் அப்படின்ற அவங்க சொன்ன வார்த்தை இருட்டடிப்பு செய்கிற வேலையாக தான் அவங்க பண்ணுறாங்க. இது வந்து அந்த ஷோக்கு ஒரு ஆதரவான போக்கும் காயத்ரி ரகுராமுக்கு ஒரு ஆதரவான போக்காக தான் இருக்கும். ஆனால் எங்களுடைய கோரிக்கை சேரி பிஹேவியர்னு அந்த மக்களை வந்து இழிவுபடுத்திய காயத்ரி ரகுராம் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வச்சுருக்கோம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சி இந்திய கலாச்சாரம் பண்பாடை சீரழிக்கும் விதமாக உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நடிக்கக்கூடிய காயத்ரி ரகுராம், ஓவியா போன்ற நடிகைகள் 75% கவர்ச்சியாக நடிக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் படுக்கை அறை காட்சிகளும் காட்டப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பார்க்கக்கூடிய அளவிற்கு தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுவதால் இந்திய கலாச்சாரமும் பண்பாடும் சீரழியக்கூடிய சூழ்நிலை உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் 7 கோடி தமிழர்களும் தன் உயிரிலும் மேலான மதிக்கக்கூடிய தமிழ்தாய் வாழ்த்தை கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் போன்ற காட்சிகளும் இதில் பதிவாகப்பட்டுள்ள இந்த காட்சியிலே காட்டப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய நடிகர் கமலஹாசனையும் அதில் நடிக்கக்கூடிய 14 நடிகர் நடிகைகளையும் கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் நடிகர் கமலஹாசனின் வீட்டை இந்து மக்கள் கட்சியின் சார்பில் முற்றுகையிடும் போராட்டம் நடத்துவோம்.